வணக்கம். நான் உங்கள் சிவகுமார், தஞ்சாவூரிலிருந்து. இப்போ நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னாக்க, தஞ்சாவூர் மாவட்டம் திட்டைங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். இந்த ஊரில் ஒரு விசேஷமான ஒரு கோயில் என்னன்னாக்க, ஸ்ரீ ராமபக்த காரியசித்தி ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஆலயத்தில் ஒரு விசேஷம் என்னன்னா, நம்மளுடைய கோரிக்கைகளும் நம்மளுடைய வேண்டுதலையும் இந்த ஒரு பேப்பரில் எழுதி இந்த ஆலயத்தில் நம்ம சமர்ப்பித்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய கஷ்டங்கள் தீருது, நன்மைகள் பெருகுது. அதனாலேயே தினந்தோறும் நிறைய பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வராங்க. தங்களுடைய வேண்டுதலை ஒரு பேப்பரில் எழுதி இந்த சாமிகிட்ட சமர்ப்பிக்கிறாங்க, ஆஞ்சநேயர்கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க. அது நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். சார் வணக்கம் சார். இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வரவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் அவங்களுடைய இதை எழுதுகிறாங்க, ப்ளஸ் ஏதோ பூஜை சாமான்கள்லாம் வாங்கி கொண்டு கட்டி கொண்டு அங்கே கோயிலில் வைக்கிறாங்க. இதை பற்றி கொஞ்சம் விவரம் சொல்ல முடியுங்களா? இங்கே வந்து காரியசித்தி ஆஞ்சநேயர். ஓகே. என்ன வேண்டுதல் செய்கிறோமோ எல்லா காரியமும் நடக்கும். ஓகே. கல்யாணம், வேலை, படிப்பு, குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்கும் மட்டை தேங்காய் கட்டுறது விசேஷம். ஓகே. எது வேணிக்கிட்டு உத்தரவு சாமிகிட்ட வச்சு உத்தரவு சொல்லுவார் ஐயர். இந்த காரியம் உங்களுக்கு ஒரு நாளுக்குள்ளே நடக்கும். அதுக்கு தினவாரம் ஆஞ்சநேயருக்கு விளக்கு போட்டு வெத்தலை மாலை கட்டி போட்டிங்கன்னா ஒரு நாளுக்குள்ளே காரியசித்தி ஆகிடுன்னு சொல்லுவார். அதுதான் இந்த கோயிலில் விசேஷம் பாங்க. அதே இங்கே இதுதான். ஓகே. மட்டை தேங்காய் பிரார்த்தனை செய்கிறது, பிரார்த்தனை நல்லது. ஓகே. அதாவது அந்த தங்களுடைய கோரிக்கையை அந்த பேப்பரில் எழுதி மட்டை தேங்காய் துணிகளை வச்சு கட்டி பூஜையில் வச்சு சரி சொல்லுவார். சொன்னாங்க வச்சு உத்தரவில் சொல்லுவார். அது உடனே சரியாக எழுதுறது அதிகமாக 11 வாரம் 21 வாரம்னு சொல்லுவார். அது சொல்லி செஞ்சோம்னா காரியசித்தி ஆகிடுது. ஓகே. நிறைய பேர் காரியம் நடந்து நிறைய பேர் பிரார்த்தனை, அதான் கூட்டங்கள் நிறைய வந்துட்டு இருக்காங்க. ஓகே. ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்கள் இந்த விவரம் சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. நன்றி. பக்தர்களே, நீங்கள் எதிர்பார்த்த ஸ்ரீ ராமபக்த காரியசித்தி ஆஞ்சநேயருடைய முழு உருவ தரிசனத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களும் பாருங்கள். இவருடைய ஆசையை நேரடியாக நீங்கள் கோயிலுக்கு வந்து பெறுங்க. நமோ ஆஞ்சநேயம், நமோ திவ்யகாயம், நமோ வாயுபுத்திரம், நமோ சூரியமித்ரம், நமோ நிகில ரக்ஷாகரம் ருத்ரரூபம், நமோ மாருதிம் ராமதூதம் நமாமி. நமோ வானரேஷம், நமோ திவ்யபாசம், நமோ வஜ்ரதேஹம்.